முதுகின் கீழே இருக்கும் குழிகள் காட்டும் அறிகுறி சரியா தெரியவில்லை என்றால் உடனே கவனிச்சிடுங்க. எல்லோருக்கும் பிறக்கும் பொழுது முதுகின் கீழே 2 குழிகள் இருக்கும். அதை சர்வ சாதாரணமாக பலர் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அதில் பல ஆரோக்கிய ரகசியங்கள் ஒளிந்திருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? முதுகின் கீழ்ப்பகுதியில் இடுப்பு எலும்பின் மேற்பகுதியில் சிலருக்கு 2 சிறிய குழிகள் இருக்கும். பெண்களுக்கு இதை வீனஸ் குழிகள் என்றும் ஆண்களுக்கு அப்போலோ குழிகள் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். மருத்துவ ரீதியில் இது சேக்ரல் குழிகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குழிகள் சிலருக்கு பிறவியிலேயே தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனால் உண்மையில் நன்மையா தீமையா என்பதுதான் மக்களின் ஆர்வமான கேள்வி. அதாவது பெற்றோருக்கு இருந்தால் குழந்தைகளுக்கும் வரும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் இதை சற்றே வேறு விதமாக விளக்குகின்றன. உடல் கொழுப்பு சதவிகிதம் குறைவாக இருந்தாலோ, தசை வலிமை அதிகமாக இருந்தாலோ, உடற்பயிற்சி செய்து வந்தாலோ இக்குழிகள் தெளிவாக தோன்றும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது ஒருவரின் உடற்பயிற்சி நிலையையும் உணவு பழக்கமும் இதில் பங்கு வகிக்கிறது. அப்படி என்றால் இக்குழிகள் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையதா? சில நிபுணர்கள் இவை நல்ல இரத்த ஓட்டத்தையும் சுறுசுறுப்பையும் குறிக்கக்கூடும் என்று கருதினாலும் இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. முக்கியமாக இக்குழிகள் இல்லாததால் உடலுக்கு எந்தவித தீமையும் இல்லை. இருந்தாலும் தீமை இல்லை, அது அழகின் ஓர் தனிப்பட்ட அடையாளம் என்று சொல்லலாம். முகத்தில் உள்ள குழிகளைப் போல முதுகின் கீழே இருக்கும் குழிகளும் ஒருவரின் அழகை மேலும் கவர்ச்சியாக்கும் என கூறப்படுகிறது. அதனால் சில கலாச்சாரங்களில் இது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் விஞ்ஞான ரீதியில் பார்த்தால் இது வெறும் உடல் அமைப்பின் இயற்கையான வேறுபாடு மட்டுமே. இக்குழிகள் உருவாகும் காரணம் எளிமையானது. முதுகுத்தண்டு எலும்பும் இடுப்பு எலும்பும் இணையும் இடத்தில் தோல் நேரடியாக எலும்புடன் ஒட்டிக்கொள்வதால் இயற்கையாகவே குழி போல தோன்றுகிறது. எனவே இது எந்தவித உடல் பிரச்சனையாலும் ஏற்படுவது அல்ல, இயற்கையின் ஒரு தனித்துவம் மட்டுமே. முந்தைய காலத்தில் இதை முழுக்க மரபணு காரணமாகவே கருதினர். உடற்பயிற்சி செய்வோருக்குள் இந்த குழிகள் ஒரு பெருமையாக கருதப்படுகின்றன. பாரத்தை தூக்கும் பயிற்சி, முதுகு நீட்டிப்பு, குட் தசை பயிற்சிகள் போன்றவற்றை தொடர்ந்து செய்வதால் இக்குழிகள் தெளிவாக தோன்றும். ஆனால் எல்லோருக்கும் உடற்பயிற்சியால் தோன்றும் என்று உறுதி இல்லை. சிலருக்கு எலும்பு அமைப்பு காரணமாக இவை தெரியாமல் போகலாம். அதனால் மக்கள் மனதில் உள்ள கேள்விக்கான பதில் தெளிவானது. இக்குழிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த நன்மை தீமை இல்லை. இருந்தால் அழகை கூட்டும், இல்லாவிட்டால் ஒன்றும் குறையாது. ஆரோக்கியத்திற்கும் வாழ்நிலைக்கும் இதனால் பெரிய தாக்கம் இல்லை.